நருட்டோ சீரீஸில் இட்டாச்சி வந்து ஆல்ரெடி இறந்துட்டுருப்பாருங்க. ஒரு விஷயத்தில் வந்து கபுட்டோக்கு வந்து நன்றி சொல்லணும்னா அது வந்து இட்டாச்சியை வந்து ரீஅனிமேஷன் ஜிட்ஸுவில் வந்து யூஸ் பண்ணி மறுபடியும் கொண்டு வரதை தாங்க நான் சொல்லுவேன் நான். அதுவும் இல்லாமல் ரீஅனிமேஷன் ஜிட்ஸுவை யூஸ் பண்ண கபுட்டோவோட கமாண்டில் தாங்க எல்லாருமே இருப்பாங்க. ஆனால் இட்டாச்சி மட்டும் அதில் வந்து ரிலீஸ் ஆகிடுவாருங்க. ஆக்சுவலாக இட்டாச்சி வந்து நருட்டோவை பார்க்கறது வந்து இது வந்து ஃபஸ்ட் டைம் கிடையாதுங்க. ஆல்ரெடி இவங்க 2 பேரும் வந்து பார்த்துருப்பாங்க. அந்த டைமில் வந்து ஒரு க்ரோ மூலமாக வந்து ஒரு உச்சிகா கண் இருக்குங்க. அந்த கண்ணை வந்து அவரோட கென்ஜுட்ஸு மூலமாக வந்து அவருக்குள்ளே வந்து இன்பிளான்ட் பண்ணுருவாங்க நருட்டோக்குள்ளே. ஆக்சுவலாக இதில் தாங்க ஒரு டேர்ம் வந்து நீங்கள் கற்றுக்கணும். என்னென்னா கொட்டஹமோ தச்சியோமி அப்படி ஒரு பவர் ஒன்று இருக்குங்க. இட்டாச்சியோட மயங்கிக்கோ ஷரிங்கனுக்கு மட்டும்தான் வந்து அது வந்து ஆக்டிவேட் ஆகுங்க. இட்டாச்சியும் நருட்டோவும் சண்டை போடுவாங்க பார்த்தீங்களா, அந்த டைமில் வந்து இட்டாச்சி வந்து மயங்கிக்கோ ஷரிங்கனை யூஸ் பண்ணும்போது நருட்டோ கிட்ட இருக்கிற அந்த கண்ணில் இருக்கிற அந்த பவர் வந்து ஆக்டிவேட் ஆகுங்க. ஆக்சுவலாக அவர் வந்து இம்ப்ளான்ட் பண்ணுறதுக்கு ரீசனே வந்து ஒருவேளை நான் வந்து லீஃப் வில்லேஜை வந்து அழிக்கிறதுக்கு போனால் இது வந்து என்னை வந்து தடுக்கும், மறுபடியும் லீஃப் வில்லேஜையே வந்து காப்பாற்றும் அது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்போவே வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காருங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து லீஃப் வில்லேஜ் மேலே ஒரு மரியாதையும் இருக்குது, பாசமும் இருக்குன்றத நீங்கள் இதில் தெரிஞ்சுக்கலாங்க. அதுவும் இல்லாமல் உங்களுக்கு ஒரு கொஷினுங்க, இவ்வளோ நேரம் ஒரு ஐ பவரை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணல, அந்த ஐ பவர் வந்து யாரோடதுன்றத வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எனக்கு பார்க்கலாம் நீங்கள் ஒரு நருட்டோ ஃபேனாக இல்லையான்னு சொல்லிட்டு.